கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த நாளுக்காக நன்றி. எங்களோடு இடைபடும் நீர் பேசுகிற தெய்வம் அப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் வேதத்தை திறந்து சங்கீதம் 20வது சங்கீதத்தை திறந்து நாம் சங்கீதம் 20 அதில் வாசிப்போம். 7வது வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 20:7. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இன்னைக்கு உலகத்தில் எதை குறித்த மேன்மை பாராட்டுகிறார். சில உடையை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சில சொந்த பந்தங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சில வேலைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் மேன்மை, இவங்க இதை மேன்மை பாராட்ட மேன்மையாக சொல்கிறாங்க, பாஸ்டர் மேன்மையாக சொல்கிறாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். குதிரை கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சில அழகை பார்த்து மேன்மை பாராட்டுவாங்க. அது மேன்மை கிடையாது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் மேன்மை விட்டது. இன்னும் சொல்கிறான் சங்கீதக்காரன் தாவீது, நான் மேன்மை பாராட்டுகிறது கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். கடவுளை உயர்த்துவது, தேவனுக்கு பிரியமானங்களை செய்கிறது, தேவனுக்கு பிடித்தபடி நடக்கிறதா அவரை மேன்மை பாராட்டதான் இவனுடைய இந்த தாவீதுக்கு அவ்வளோ பெரிய ஆசை. அதான் சொல்கிறான், அப்போ நான் அவரை மேன்மை பாராட்டும் பொழுது அதான் அவருடைய நாமத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்றார். அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது விடுதலை உண்டாகிறது. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாக்கப்படுகிறது. அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நம்மளுக்கு வருகிறான எதிரடையான எல்லா போர்களையும் விரோதமான வைரஸ் ஏற்படுகிற எல்லா காரியங்களிலிருந்து நீங்களாக்கி நம்மளை ரட்சிக்கிற ஆண்டவராக இயேசு, அந்த நாமம் தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவர் சொல்கிறான், இந்த நாமத்தை குறித்து நான் நினைப்புவேன், எப்போதும் மேன்மை பாராட்டுவேன். ஒரு வடியும் சிங்கம் வந்துச்சு, ஒரு பக்கம் கரடி வந்துச்சு, அதை என்ன பண்ணேன், ஒரு ஆட்டை கிழிப்பது போல அந்த சிங்கத்தை கிழித்து போட்டாங்க. அவன் எப்படி பிடிச்சிருப்பான்? தேவனுடைய நாமம் அவன் நெற்றியில் எழுதப்பட்டிருந்தது. ஆமென். சோதர அருமையான தேவ பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய நாமம், அவர் நாமத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்க. உங்கள் வாழ்க்கை குறித்தோ, நீங்கள் சம்பாதி குறித்தோ, அவங்க ஊழியத்தை குறித்தோ, நான் இவ்வளோ பெரிய அப்படி இப்படின்னு இல்லை, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க, உங்களை தாழ்த்துங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதுக்கு 2வது வசனம், அதுக்கு வளர்த்து சொல்லி 8வது வசனம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். உங்கள் பிரச்சனை முறிந்து விழும், உங்கள் போராட்டங்கள் முறிந்து விழும். உங்கள் வேலை ஸ்தலங்களில், உங்கள் ஊழியங்களில், உங்கள் குடும்பங்களில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் கூட ஆண்டவராகிய கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது, அவரை மேன்மை பாராட்டும் பொழுது, அவரை கொண்டாடும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி உச்சரிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாமத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தலை நிமிர்ந்து நடப்பீங்க. இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையிலே அவர்களுக்கு, இயேசு ராஜாவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது, அந்த நாமத்தை நீங்கள் இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சமாதானம் இல்லையா? இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கடந்து வரும். கடன் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? இயேசுவே என்று கூப்பிடுங்க. அந்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை மாற்றி உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன். அதுக்கு கடைசியும் சொல்லுது சங்கீதம் 20 கடைசியும் சொல்லுது, கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை பார்க்கிற எல்லா காரியங்களை குறித்து என்ன பண்ணுறார்? நீங்கள் பேசுகிற எல்லா காரியத்தையும், நீங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் அவர் என்ன பண்ணுறாராம்? செவி கொடுத்து கேட்குற ஆண்டவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை, நீங்கள் பேசுகிறத, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளோட பேசுவார்க்கு உங்களுடைய வாழ்க்கை யார் என்கரேஜ் பண்ணலையா? யார் உங்களுக்கு செவி சாய்க்கலையா? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்னை மதிக்க மாட்டாங்க. இல்லைங்க, தேவனாகிய கர்த்தரை நீங்கள் மேன்மை பாராட்டும் பொழுது, அவரை கனப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி, நீங்கள் பேசுகிறதை, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? அவர் செவி கொடுத்து கேட்கிறார்.
எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். உங்கள் வார்த்தை யார் கேட்கணும்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா? அந்த கவலை ஓரம் தள்ளுங்க. கடவுள் இயேசு உங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை என்ன பண்ணார்? உற்று கவனித்து உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் தருவார். இயேசு கிறிஸ்து மேன்மை பாராட்டுங்க, அவர் நாமத்தை உச்சரிங்க, சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பிள்ளைகளே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கப்பட்ட நல்ல இந்த நாளுக்காக நன்றி. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்களாப்பா. ஆண்டவரே, நாங்களோ இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்தோ மேன்மை பாராட்டு. எத்தனை போராட்டங்கள், எத்தனை ஆனாலும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்படுவதற்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே பலத்த கிரிகளை கர்த்தர் செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகள் இந்தந்த காரியத்தை வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை நீ செவி கொடுத்து கேட்டுறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். சரீரத்தில் ஒரு அற்புதம், குடும்பத்தில் ஒரு அற்புதம், வேலை செய்யத்தில் ஒரு அற்புதம், ஊழியத்தில் ஒரு அல்லமை, ஒரு மாற்றங்கள் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.